Yes, good morning. Good morning to all of you. You and I, and you and me, where to use this phrase are common on. You and I, அண்டுன்னு வந்துட்டாலே காமன் ஆகிடும் அது. அதில் யூ அண்ட் ஐ, யூ அண்ட் மீ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது எங்கே வேர் டு யூஸ், இன் விச் சிச்சுவேஷன் you and I to be used, in which situation you and me to be used. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அது இங்கிலீஷில் எப்படின்னா, தமிழில் வருவோமே, நீயும் நானும் அப்படின்னு வந்ததுன்னா யூ அண்ட் ஐ, அவ்வளோதான். உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் அப்படின்னு வந்தால் யூ அண்ட் மீ. வெரி சிம்பிள் இது. ஆனாலும் சென்டென்ஸில் சப்ஜெக்டில் வைக்கும் பொழுது, நீ நானும் தான் நாளைக்கு சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க, ஒரு சென்டென்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஒன்லி யூ அண்ட் ஐ, நல்லா கவனிக்கணும், ஒன்லி யூ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சென்னை டுமாரோ. இங்கே ஒன்லி யூ அண்ட் ஐ போட்டு ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு போடலாமா? ஒன்லி யூ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு போடலாமா அப்படின்னு யாரோ கேட்டாங்க, கால் பண்ணி தான் கேட்டாங்க. அது இந்த இம்மிடியட் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பக்கத்தில் ஐ வரும்பொழுது ஆம் டு பி யூஸ்டுங்கிறது ஒரு அன்ரிட்டன் லா, அது ஒரு ரூல். அது யூ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சென்னை அப்படிங்கிறது ரைட்டான சென்டென்ஸ். அது தே இன்வைட்டட் யூ அண்ட் மீ தான். இது ஆப்ஜெக்டிவ்ல வருது. இந்த யூ அண்ட் மீங்கிறது ஆப்ஜெக்ட் செக்ஷன்ல வருதுன்னு. ஏன்னா தமிழ்ல என்ன, உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாங்க. இப்போ இங்கே கூட ஒரு ரூல் சொல்லுது, தே இன்வைட்டட் மீ அண்ட் யூன்னு சொல்லணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்ல யூ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சென்னைன்னு தான் போடணும். ஐ அண்ட் யூ ஆர் கோயிங் டு சென்னைன்னு சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட்ல நாமினேட்டிவாக பண்ணும் பொழுது முதல்ல செகண்ட் பர்சனை சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சனை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பர்சனை சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் பர்சனை சொல்லக்கூடாது. யூ அண்ட் ஐ தான் ரைட். ஐ அண்ட் யூ ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ அப்படிங்கிறத விட யூ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு சென்னை டுமாரோ, யூ அண்ட் ஐ ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோன்னா பெரிய ஒரு தப்பு ஒன்றும் இல்லை. கிராமட்டிக்கலி இட்ஸ் நாட் அ பிக் எரர். But as per if you want to obey an accurate rule in English language, the auxiliary to be used for the instant, immediate pronoun அப்படின்னு ஒரு ரூல் வந்துருக்கு. That's what it is recommended. You and I am going to Chennai tomorrow அப்படிங்கிறது ரைட்டு. கேட்டீங்க, அது கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறது. இல்லை மற்றவங்களுக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லை தெரிஞ்சிருந்தால் ஓகே. எனக்கு தெரியும் முன்னாடியே, நீங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னா தெரிஞ்சாலும் சரி. ஆனால் ஹேஸ் டு பி நோன். யூ அண்ட் ஐ சப்ஜெக்ட் நாமினேட்டில் வரும்போது ஐ அண்ட் யூ சொல்லக்கூடாது, யூ அண்ட் ஐ தான் சொல்லணும். ஐ ஆம் கோயிங் டு சென்னைன்னு சொல்லுங்க. அவங்க உன்னையும் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தே இன்வைட்டட் மீ அண்ட் யூ, அல்லது தே இன்வைட்டட் யூ அண்ட் மீ. But they invited me and you is more accurate, appropriate than they invited you and me. அப்படிங்கிறத விட they invited me and you. ஆப்ஜெக்டில் வரும்பொழுது மீ ஃபர்ஸ்டில் போட்டுட்டு அப்புறம் செகண்ட் பர்சனை போடலாம். அது ஒன்று. இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் இருக்குது. பன்லி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அது ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. வன்லி, ONLY, வன்லி. அது ஒன்லியா வன்லியா, ONEA வன் தான் சொல்லணும், ஒன்னு சொல்லக்கூடாது ப்ரொனன்சியேஷன். அதனால வன்லின்னு தான் சொல்லணும். நாளைக்கு யார் கிளாஸ் எடுக்க போறா அப்படின்னு கொஸ்டின் வருது. ஹூ இஸ் கோயிங் டு கிளாஸ் டுமாரோ? நான் தான் எடுக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க. ஐ ஒன்லி
அப்படின்னு சொல்கிறத விட only I am going to take class. Only I am going to take class. I only am going to take classன்னு சொல்லக்கூடாது. I am only take classன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அது சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லலாம். I am going அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருது. டு டேக் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டிவாக வருது. ஒன்லி ஐ am going to take class அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த ஒன்லி வந்து எதுக்கு முன்னாடி வருதோ அந்த ஃபாலோயிங் வேர்டு வந்து இஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு. அது என்னது? ஃபாலோயிங் வேர்டு இஸ் ட்ரஸ்ட். வன்லிக்கு பிறகு வருது. வன்லி வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த செல்லான்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம் பேங்க்ல எல்லாம். ருபீஸ் 5,000 ஒன்லி, ருபீஸ் 10,000 ஒன்லி அப்படின்னு போடுவோம். அப்படி தான் போடுறோம் யூஸ்வலாக. அது internationally only to be used first. Only rupees 5,000, only $500 அப்படின்னா மற்ற வெளிநாடுகள் எல்லாம் போடுவாங்க. இது எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு. when I was working in a country, I had to fill in Ceylon. I filled in like this, like Indian style. How $10,000 only அப்படின்னா only $10,000, only $5,000, $1,000 தான் அது. only $1,000 அப்படி தான் எழுதணும் அப்படின்னா சிலவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. நீங்கள் ஒன்லி கடைசியில் போடாதீங்க, ஃபஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு. இது ஒன்று. அப்புறம் அந்த ஒன்லியை பற்றி இன்னொரு மேட்டர் இருக்குது. நான் தான் அங்கே போனேன்னா ஒன்லி ஐ வென்ட் தர். ஒன்லி ஐ வென்ட் தர். நான் தான் அங்கே போனேன், வேற யாரும் நோபடி எல்ஸ். ஒன்லி ஐ வென்ட் தர் அப்படிங்கும்போது ஒன்லி முன்னாடி போகணும். ஐ ஒன்லி வென்ட் தர்னு பேசக்கூடாது நீங்கள். ஒன்லி ஐ வென்ட் தர், வென்ட் WNT. நான் தான் அங்கே போனேன், நான் அங்கே போகத்தான் செய்தேன், வேற ஒன்றும் செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து அங்கே ஐ ஒன்லி வென்ட் தர், ஐ டிடன்ட் டு எனிதிங். அப்போ இந்த வென்ட் இஸ் ட்ரஸ்ட், அதாவது கான்ட்ராக்டட். அதாவது ஒன்லி இஸ் கான்ட்ராக்டட் வித் வென்ட். நான் போகத்தான் செய்தேன், ஐ டிடன்ட் டு எனிதிங் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா ஐ அப்படின்னு போட்டு ஒன்லி வென்ட் தர், ஐ டிடன்ட் டு எனிதிங் அப்படின்னு மீனிங் வருது. அதே அது இப்படி சொல்லக்கூடாது. எப்படி ஐ வென்ட் ஒன்லி தர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வென்ட் ஒன்லி தர்னா வேற அர்த்தமாக போயிடும். ஐ வென்ட் ஒன்லி தர், நாட் எனி அதர் பிளேசஸ் அப்படின்னு. ஐ வென்ட் ஒன்லி தர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஐ வென்ட் ஒன்லி தர், நாட் எனி அதர் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், there are some மதுரை, கொடைக்கானல், ஊட்டி, many places are there. I heard that you have toured some places. Yes, I have toured some places. Where did you go? Where have you been? அப்படின்னு கேட்டாங்கன்னா I went only கொடைக்கானல், not other places. But other guys went other places. I went only கொடைக்கானல், I went only ஊட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து அந்த பிளேஸ் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுது ஒன்லி. ஆக ஒன்லியை நீங்கள் போடும் பொழுது பக்கத்தில் வர்ற வேர்டு வந்து அது கான்ட்ராக்ட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒன்லி ஐ வென்ட் தர்னா நான் மட்டும்தான் போனேன். ஐ ஒன்லி வென்ட் தர் அப்படின்னா நான் போகத்தான் செய்தேன். ஐ டிடன்ட் டு எனிதிங், ஐ டிடன்ட் மூவ் ஈவன் வித் அ காயின். ஒரு சின்ன இது கூட நான் செய்யலை, எந்த காரியத்தையும் செய்யலை. ஐ ஒன்லி வென்ட் தர். ஐ வென்ட் ஒன்லி தர் அப்படின்னு பேசுனீங்கன்னா நான் அங்கே தான் போனேன். ஐ டிடன்ட் கோ எனி அதர் பிளேசஸ் அப்படின்னு தோணுது. ஆக went only, if only is used before a word, such word is trust. Such word is getting a contraction for only. This is a matter about only. The same thing is happening not only but also. The not only but also கூட இப்போ நம்ம இதுலாம் எப்படி சொல்கிறாங்கன்னா நாட் ஓன்லி முன்னாடி போட்டுட்டு பட் ஆல்சோ எங்கே போட்டாலும் அது அர்த்தமாக போய்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ இப்படி சொல்கிறோம்னு வச்சுங்க, நாங்கள் போக மட்டும் செய்யலை, ஏதோ ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ண சில பேருக்கு
அப்படின்னா ஐ நாட் ஓன்லி வென்ட் தேர் பட் ஆல்சோ ஐ ஹெல்ப்ட், ஐ அசிஸ்டட் டு மை கொலீக்ஸ். ஐ நாட் ஓன்லி வென்ட் தேர் பட் ஆல்சோ ஐ அசிஸ்டட் மை கொலீக்ஸ். இது நாட் ஓன்லி பட் ஆல்சோ வருது. நாட் ஓன்லி ஐ வென்ட் தேர் பட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒன்லி கேஸ் மெஸ் தான் இங்கே. நாட் ஓன்லி ஐ வென்ட் தேர் பட் ஆல்சோ மை கலீக்ஸ் கேம் வித் மீ. அப்புறம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஐ வென்ட் தேர் நாட் ஓன்லி தேர், ஐ வென்ட் நாட் ஓன்லி தேர் பட் ஆல்சோ சம் அதர் பிளேசஸ். அப்போ இந்த நாட் ஓன்லி த பட் ஆல்சோ அப்படிங்கிறது ஒரு ஃபெமிலியர் ஃப்ரைஸ். அது எந்த வார்த்தைக்கு முன்னாடி போடுறீங்களோ அந்த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் ட்ரஸ்ட். ஒன்ஸ் அகேன் ரீகேபிட்டலேஷன் பார்த்துக்கோமா. நாட் ஓன்லி ஐ வென்ட் தேர் பட் ஆல்சோ வித் மை கொலீக்ஸ். ஐ நாட் ஓன்லி வென்ட் தேர் பட் ஆல்சோ அசிஸ்டட் வித் மை கொலீக்ஸ் ஆர் டு மை கொலீக்ஸ். I went not only there but also some other places. அந்த மாதிரி வரும் the not only but also. இல்லைங்க ஒன்லியே வந்து if only is used only, if only is used I mean தனியாக யூஸ் பண்ணாலும் அதே கேஸ் தான். நான் தான் ஒரு ஒரு இதில் கூட இருக்கு இல்லையா, இந்த பாடலை யார் எழுதினார்கள், நான் தான் எழுதினேன் அப்படிங்கிறத. who did write this poem அப்படின்னு நக்கீரர் கேட்குறாரு. சிவாஜி கணேசன் சொல்றாரு, ஒன்லி ஐ ரோட் இட். why are you asking? only I wrote it. I only wrote it னு சொல்லியிருக்க மாட்டார் அவர். only I wrote it. அந்த மாதிரி அந்த ஒன்லி அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டர். ஒன்லிங்கிறது ஒரு சிம்பிளாக யூ டோன்ட் திங்க் ஒன்லி இஸ் ஒன்லி. ஒன்லி இஸ் a big matter. ரொம்ப டீப்பாக ஒரு இது ஒரு சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்பொழுது இப்படிலாம் இருக்கா ஐய அப்படின்னு நம்ம பயந்துட வேணாம். இது வென் யூ ப்ராக்டிஸ் ஆஃபன் இட் வில் கம் அண்ட் சிட் ஆன் யுவர் மைண்ட். இதை நீங்கள் பேச பழக அப்படியே வரும். அது இதுக்கு போயிட்டு ஒரு ரொம்ப பகிரத பிரயத்தனம் பண்ணி இதை நீங்கள் இது ஒரு க்ளூவாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இந்த க்ளூ எடுத்துட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுமா டு யூஸ் லைக் திஸ், ஓகே நான் ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு லிட்டில் பிட் அரகன்ஸே வரணும் உங்களுக்கு. அது அப்போ தான் யூ குட் ஷைன் இங்கிலீஷ். பட் இங்கிலீஷ் இஸ் ஜென்ஜாட்டிக், திஸ் பிக்கஸ்ட் லாங்குவேஜ், ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ், ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் ஆல்சோ. அண்ட் யூ கேன் ஃப்ளெக்சிபிளைஸ் திஸ், யூ கேன் பெண்ட் இட், பட் யூ ஷுட் நாட் பிரேக் இட். Whatever you want, you can do with English by under some rules. The rules can be flexibilized, can be bended, or can be bent, B-N-T. It won't break itself like a gold. Yeah, by mixing copper. By mixing copper also it can bend, otherwise it will be broken gold, that's all I'm saying. But anyway, you should not break the rules. Anyway, you should not break rules. போது அது ஒரு விதமான ஒரு த்ரெட்டன் மாதிரி தெரியுதோன்னு நம்ம பயப்படுறேன். ஆனால் அது உங்களுக்கு சொல்லும் பொழுது அப்படின்னு நினைக்காதீங்க. திங் இங்கிலீஷ் இஸ் ஈஸி. அது இட்ஸ் அவர் லாங்குவேஜ், இட்ஸ் நான் நேட்டிவ் லாங்குவேஜ், இம்போர்ட்டட் லாங்குவேஜ். ஐ எம் லேர்னிங் இட். ஈவன் இஃப் யூ commit mistakes, know what to do that. Let me commit some mistakes in the beginning. லேட்டர் ஜஸ்ட் ஐ வில் டு கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்க. அப்போ தான் யூ கேன் நியர் வித் இங்கிலீஷ். நியர்னா அருகில் போக முடியும் நீங்கள். அதர்வைஸ் யூ மே பி கெட்டிங் சம் அன்வான்ட் ஃபியர். ஆஹா இப்படிலாம் இருக்கே அப்படின்னு வந்துருப்பாரு. முதல்ல இங்கிலீஷ் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம ஒரு இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்காமே நீங்கள் இங்கிலீஷில் பேசணும். அதுதான் சொல்லுவாங்க, when you speak in English, think in English அப்படிம்பாங்க. If you think in your mother tongue, later if you convert into English, the triangular will form. The triangular is called lack of fluency. Instead of if you think straight away in English,
and simultaneously deliver in English, there won't be any triangle. You will not lose your fluency. That's what, like we trainers are recommending and prescribing and training you what? To think in English before you speak. Also, at the same time, I would like to utilize you concentrate on what to speak first. So later you may think about how to speak the one. But if you concentrate how to speak, already I have told this matter in the previous video. I mean, the past videos. Previous video na idu mundana video. But I'm not sure in which video I did say this. Concentrate on what to speak. Then you try how to speak. And straight away, if you concentrate how to speak a matter, but your mind may be attending for rules. That may be called grammar. You don't think about grammar, at the same time don't break it grammar. Again, I would like to tell you that. Practice. If time permits you, if you find time, if you have time, come to my class, attend with me. Attend with me means attend in front of me and speak with me in English. I am here to speak with you. You can be developing your communication skill. Communication skill is an art. That's not a subject that cannot be taught, that one. But I can't teach you how to communicate, but I can train you. You can catch it from me, how to communicate in English. Also, you must be very good in your first tongue, I mean your first language. Maybe Tamil your mother tongue, if you are Telugu, if your mother tongue is Malayalam, Hindi, you must be very good in your language. I mean, constructively, you should be very good in that. Only you can construct all your sentences in English easily. Okay? Thank you very much. May God bless you. Wish you all the best. God bless you. We'll meet in the next class. Mahendiran. Yes, Mahendiran Global English. North State, NORTHPOIGAINALLUR, Nagapattinam. If you want to contact, ring me up first before. Before means it's a conjunction here. Before you call on my office, just you call 98424907745. 98424907745. And subscribe if you like these clippings. Share it. Let others know many things. Let others achieve many things. Let others criticize about me. At least for that, share it. Okay, thank you very much.